தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தின விழாவும் அதே போன்று பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய நினைவு தினமும் அது மட்டுமில்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நினைவு தினம் என்று எனவே அவர்களுக்கு புகழஞ்சலி நினைவஞ்சலி செலுத்துகின்ற வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுடைய சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகழஞ்சலியும் நினைவஞ்சலியும் செலுத்தப்படுகின்ற வகையிலே அவர்களுக்கு கிண்டியில் உள்ள நினைவகம் மற்றும் மகாத்மா காந்தி அவருடைய அந்த நினைவு மண்டபத்தில் இன்றைக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இன்டோர் மீட்டிங். அது அவுட்டோரில் பொதுவாக பேசுகிற விஷயங்கள் குறித்து நான் கருத்து சொல்லலாம். இன்டோரில் ஒரு மோட்டிவேஷனுக்காக எல்லாமே கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கும். எனவே அதை உள்ள அரங்கத்திற்கு அதாவது இன் கேமரா மீட்டிங், அது இன் கேமரா மீட்டிங் நடக்கிற விஷயத்தை வெளியில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது மோட்டிவேஷனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்டோர் மீட்டிங், இன்டோரில் பேசின பேச்சு அதாவது நாட் டு பி டிபேட், அதாவது விவாதத்துக்கு உரிய பொருள் அல்ல. உண்மையிலேயே அது அதுதான் சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா. கடைசியில் அராஜகத்துடைய உச்சக்கட்டமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கார்பரேட் அரசாங்கம் நீதிமன்றத்தையும் விட்டு வைக்கல. குறிப்பாக ஆர்எஸ் பாரதி அது மட்டும் இல்லை, திரு கருணாநிதி அந்த காலத்திலேயே நீதிமன்றத்தை எப்படி விமர்சனம் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு. அதாவது வழங்கிய தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா என்று சொல்லி நீதிமன்றத்தையே அவமரியாதை பண்ணியவர் அன்னைக்கு இருக்கின்ற திரு கருணாநிதி அவர்கள். அவருடைய வாரிசு ஆர்எஸ் பாரதி பட்டியலின நீதிபதிகளாக இன்றைக்கு இருக்காங்க சொன்னால் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி அது ஒரு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வில்சன் அதை ஒரு படி தாண்டி ஒரு நீதிமன்றம் என்று ஒரு மதுரை உயர்நீதிமன்றம் சார்ட்டர்டு கொடுத்தது. அதில் போய் ஒரு ரெக்யூசல், ஒரு டிஎன்பிசி வழக்கு விஷயமா அவர் அப்பியர் ஆகும்போது இந்த அமர்வே விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது நீதிபதி கடுப்பாகி எந்த அளவுக்கு அவர் இந்த வேலையெல்லாம் இங்கே நீதிமன்றத்தில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது மூலம் ஒன்று மட்டும் தெரியுது. இல்லாமல் இவர்கள் என்னமோ ஒரு ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் இல்லை, பத்திரிகை துறை இல்லை, வேறு எதுவுமே இல்லை, நம்ம வச்சது தான் சட்டம், எல்லாம் நம்ம அது மன்னர் ஆட்சி காலம் போல் மன்னர் நீதி வழங்குவார் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு அழிவுக்கு உண்டான அந்த ஒரு காலத்தை நோக்கி தான் இன்றைக்கி திமுக போயிட்டு இருக்கின்றது. இன்றைக்கு வில்சனுடைய அந்த ஒரு செயல்பாடு நம்ம நிச்சயமாக உற்று நோக்க முடியும். எங்கெல்லாம் நல்ல ஆட்சி நடக்குதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சி, அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடக்கிறதும் காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்ற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றா? பெருந்தலைவர் காமராஜ் ஒரு வளர்ச்சி தமிழ்நாடு பெற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கும் ஒரு தொழில்துறையில் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அதே போல அணைகள் நிறைய கட்டினாரு. அதே போல பார்த்தீங்கன்னா சாராயம் ஆறா பெருக்கிறது ஓடல. ஆனால் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, காந்தி ஜெயந்திலே இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு கள்ள சாராயம் காய்ச்சல் ஒருத்தர் இங்கே பிடிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசாங்கம் அது! இது ஒரு இன்னைக்கு ஒரு என்னன்னா விசிக்கு ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாட்டில் திமுக கலந்ததுன்னா ஏதோ சொல்லுவாங்க, ஜீவகாருண்ய மாநாட்டுக்கு கசாப்பு கடைக்காரன்ல அவன் கலந்துக்கிட்ட மாதிரி தான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம இல்லை, அது அவரை தான் நீங்கள் கேட்கணும். என்ன கேட்குறீங்க நீங்கள்? அடுத்தது வேற அவ்வளோ தானே. சரி, நாளைக்கு பார்ப்போம். இல்லை அதாங்க, அதான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு தெளிவுபடுத்திருக்கு. 14% மழை இந்த வருஷம் கூடுதலாக இருக்காங்க. ஒரு பைத்தியக்கார, ஒரு முட்டாள் அரசு, ஒரு ஊழல் அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் பல கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு விருகம்பாக்கத்தில் அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் ஒரு அந்த தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தில் விழுந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. அதே போல் குண்டு குழிமான சாலைகள் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெண்மணி கோயம்பேடில் அவங்க அந்த குண்டு குழி சாலையில் அந்த வாகனத்தை அடுக்கி விழுந்து அதன் பிறகு வாகனத்தில் மோதி அந்த வாகனத்தை மோதுக்காக இறந்துருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு அப்பாவி மக்களுடைய உயிரை கூட காப்பாற்று.
ஸ்டாலின் வந்து செக்ரட்டரியில் உட்காந்துட்டு சொல்றாரு, ஒரு உயிர் கூட போக விட மாட்டேன். அவர் சொல்லு வாய் மூடுறதுக்குள்ள ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேடு எங்க பள்ளம் எங்க எதுவும் தெரியாத இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில் அங்கங்கே தோண்டி போட்டுருக்காங்க. ஒரு கனெக்டிவிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்கு, ஒரு திட்டமிடுதல், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு அங்கங்கே பள்ளம் தோண்டிட்டு, சரி யாராவது ஒருத்தர் யோசனை பண்ணி பாருங்க, நல்லா ஒரு மழை காலத்தில் போய் மழைநீர் கால்வாய் தோன்ற பணியை செய்வாங்களா? எந்த ஒரு அரசாங்கமும் இந்த பணியை செய்யாது. ஒரு அறிவுள்ள அரசாங்கம் செய்கிற வேலை கிடையாது இது. ஒரு அறிவு கிட்ட அரசாங்கம் தான் மழை காலத்தில் போயிட்டு மழைநீர் கால்வாயை போய் தோன்ற வேலையை பார்க்குதுன்னா, இதை விட ஒரு துக்ளக் அரசாங்கம் உலகத்திலேயே ஒரு மோசமான அரசாங்கம் உலகத்திலே கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஏதோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்துப்பிடி கான்ட்ராக்டர் எல்லாம் வாங்கிட்டு பில்லு பே பண்ணதுனால அவன் பள்ளம் தோண்டிட்டு போயிட்டான். அதனால இப்போ வந்து சாகுறதெல்லாம் இப்போ நம்மள மாதிரி எல்லாமே ஒரு பொதுமக்கள் தான் இன்னைக்கு வந்து பள்ளத்தில் விழுந்து சாகுறாங்க. எவன் செத்தானா எவன் பொழைச்சான்னா அந்த வகையில் வந்து கவலைப்படாம ஒரு முழுமையான அளவுக்கு வந்து மக்களுடைய நலனை வந்து பாதுகாக்க தவறிய ஒரு விடியாத அரசு இந்த திமுக அரசு. ஓகே, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.